ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேடிகே டிப்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு இன்னும் 25 நாள் தாங்க இருக்குது. ஸோ இந்த 25 நாளில் நீங்கள் இன்னும் படிக்கவே இல்லை. ஸோ ஏதாவது நான் எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டேன், பட் ஏதாவது எழுதணுமே, எப்படி எழுதுறது, ஸோ ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். அதாவது புதுசாக படிக்கிறவங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். இந்த 25 நாளில் நம்ம ஒரு 160க்கு மேலே மார்க் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஸோ அது நீங்கள் எப்படி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ அதை நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணி படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அந்த வீடியோ பதிவு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ கொஞ்சம் வீடியோ கூட லென்த்தாக போகலாம், கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே போதும். ஸோ நீங்கள் இந்த 25 நாட்களில் ஒரு 160 மார்க்குக்கு மேலே ஸ்கோர் பண்ணிடலாம் 25 நாளில் படித்து. ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு எல்லாருக்குமே தெரியும், சிலபஸ் பேட்டர்ன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ தமிழ், ஜிகே, மேக்ஸ் அண்டு கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே படிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நியூ சிலபஸோடு கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் தமிழில் நமக்கு ரொம்பவே கம்மி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இலக்கண பகுதி மட்டும்தான் நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஸோ இப்போ கொடுத்துருக்க நியூ சிலபஸ் படி ரொம்ப 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 ஈஸியான ஒரு சிலபஸ் தான் இது. ஓகேங்களா? ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கான்செப்டை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டாலே போதும், தமிழ் இலக்கண பகுதியிலேருந்து எப்படி கொஷின் கேட்டாலும் ஈஸியாக நீங்கள் அடிச்சுட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே மேடம், நான் இப்போ கான்செப்டை புரிஞ்சுக்க ரெடியாக இருக்கேன், எப்படி படிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ துருவம் அகாடமியில் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஒரு 7 days சேலஞ்சுன்னு சொல்லிட்டு தமிழ் சிலபஸே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த துருவம் அகாடமியில் பார்த்திங்கன்னா, ஸோ அவங்க ஒரு ஆப் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா அந்த 7 days சேலஞ்சுக்கான மெட்டீரியல்ஸ், அதாவது பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பை பண்ணி தான் வாங்கிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு 109 ரூபாய் என்னமோ போட்டிருந்தாங்க, இப்போ அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, 222 ரூபா. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அதை பை பண்ணி வாங்கி அந்த கான்செப்ட் அவங்க கிளாஸ் எடுக்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த கிளாஸோட பிடிஎஃப் அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். அப்படி இல்லை நான் உங்கள் கிளாஸை பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினச்சாலும் ஓகே தான். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய விருப்பம் தான். ஸோ துருவம் அகாடமியில் இந்த 7 days சேலஞ்சை மட்டும் ஃபாலோ பண்ணாலே தமிழில் என்ன பண்ணிடலாம், 7 நாளில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கான்செப்டை தமிழில் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், தமிழ்லேருந்து எப்படி கொஷின் கேட்டாலும் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் இதை படிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷினை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷினுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க, ஃப்ரீயாகவுமே கிடைக்குது. ப்ரீவியஸ் கொஸ்டின் ஃப்ரீயாகவுமே இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட ஆட் பண்ணுறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப முக்கியம், நீங்கள் படிச்சுட்டு அப்படியே போயிடக்கூடாது, ப்ரீவியஸ் இயர் கொஷினை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ தமிழை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை, புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ துருவம் அகாடமியில் உள்ள அந்த 7 days சேலஞ்சை ஃபாலோ பண்ணுங்கள், தமிழை ஈஸியாக முடிச்சிடலாம். கான்செப்ட்டு ரொம்ப முக்கியம். ஸோ முதல்ல கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க, படிக்கிறத மட்டும் நல்லா படிச்சுட்டு எதுக்கெல்லாம் கான்செப்டை நம்ம படிச்சுக்கணுமோ புரிஞ்சுக்கணுமோ அதை மட்டும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஜிகே. ஸோ ஜிகேயை பொறுத்த வரைக்கும் இந்த 25 நாளில் நம்ம சிலபஸில் உள்ள லெசன்ஸை கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா புதுசாக படிக்கிறவங்க ரொம்ப கஷ்டம், ஆல்ரெடி படித்தவங்க ரிவிஷன் பண்ணிடுவீங்க. பட் நீங்கள் இப்போ தான் புதுசாக படிக்க போகிறீங்க அப்படின்னா சிலபஸில் உள்ள லெசன்ஸை கவர் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம். 25 நாளில் நம்ம முடிக்க முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ 10 years ப்ரீவியஸ் இயர் கொஷினை அதில் டாபிக் வைஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு யூனிட் வைஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் விஸ்டம் கிருஷ்ணா அகாடமி இருக்காங்க இல்லையா, ஸோ அவர் பார்த்திங்கன்னா நமக்கு யூனிட் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் கொடுத்துருப்பாரு. ஸோ நீங்கள் அதை மட்டுமே கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்டாலே போதும். ஸோ அதுலேயுமே பார்த்திங்கன்னா ரிப்பீட்டட் கொஷினாக தான் இருக்கும். ஸோ அதுலேருந்து டேரெக்டாக கூட நமக்கு கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதில் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஷினுமே அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கவர் ஆகிடுது. ஸோ அதனால் நீங்கள் லெசன்ஸ் வைஸ் இப்போ படிக்க முடியாது அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினை கட்டாயம் பார்த்துருங்க. ஸோ அந்த விஸ்டம் கிருஷ்ணன் அகாடமி அவங்களுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷினை எல்லாருமே வாங்கியிருப்பீங்க. ஸோ
உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் அதை மட்டுமே ப்ரீவியஸ் இயர் கொஷினை மட்டுமே பார்த்துருங்க. ஓகேங்களா? ஸோ ஜிகேயை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு சான்ஸ் தான் இருக்குது, வேறு வழியே இல்லை. ஏன்னா 25 நாளில் வந்து நம்ம முடிக்கணும் அப்படின்னா சிலபஸ் வைஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ அட்லீஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷினை வந்து நீங்கள் நல்லா பார்த்துட்டு போயிருங்க. பார்த்துட்டு போனாலே அதுலேருந்து கொஷின் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்குறீங்க அப்படின்னா அது ஒரு தடவை மட்டும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு தூக்கி வீசிடக்கூடாது. அதை நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அதை ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த 25 நாளில் நம்ம எத்தனை முறை ரிவிஷன் பண்ண டைம் கிடைக்குதோ அத்தனை முறை நம்ம என்ன பண்ணிடணும், ரிவிஷன் பண்ணிடணும். ஸோ ரிவிஷன் பண்ண தான் அது நமக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அதுலேருந்து கொஷின் கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து நீங்கள் இப்போ பாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ அதில் வந்து ஒவ்வொரு டாபிக் வைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ப்ரீவியஸ் இயர் கொஷினே. ஓகேங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் ஒன் டைம் படிச்சிடுங்க. ஒரு 2 days கூட எடுத்துக்கோங்க பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஷினை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதை இன்னொரு தடவை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ரிவைஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு யூனிட் போங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா எக்கனாமிக், பாலிட்டி, ஹிஸ்ட்ரி இதெல்லாம் பார்த்துருங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா பேலன்ஸ் உள்ள யூனிட்டை கொஞ்சம் நல்லா பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த யூனிட்ஸ்க்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்த்துருங்க. கொஞ்சம் அடிக்கடி ரிவிஷன் பண்ணுங்கள். ஸோ 25 நாள் தான் இருக்குது, அதனால் வந்து அதில் உங்களுக்கு டைம் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து 25 நாளில் எத்தனை முறை ரிவிஷன் பண்ண முடியுமோ அத்தனை முறை இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினை ரிவிஷன் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ தமிழ், ஜிகேக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு மேக்ஸ். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 25 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நமக்கு ஆப்டிடியூட், ரீசனிங்காக டிவைட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே ஆன்சர் பண்ணிடலாம். கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து ஆன்சர் பண்ணிடலாம். கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும், கொஞ்சம் நீங்கள் யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய சேனலில் ப்ரீவியஸ் இயர் கொஷினை வந்து வீடியோஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அது எது பெட்டராக இருக்கோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஆப்டிடியூட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கதே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை நான் இப்போ தான் புதுசாக பார்க்க போகிறேன் அப்படின்ட்டுருந்தீங்கன்னா புக் வைஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதாவது டாப்பிக்கில் கவர் ஆகக்கூடிய புக் சம்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். மேக்ஸில் வந்து நம்ம ஒரு 10-15 கொஷின்ஸ் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அப்படி இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு சேனல் ஃபாலோ பண்ணி படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ மின்னல் வேக கணிதத்தில் ஷார்ட்கட் மெத்தடில் சொல்லி தருவாங்க. ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு டாபிக் வைஸாக வந்து சொல்லி தராங்க. ஸோ நான் அதில் பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் வந்து பார்த்தேங்க, ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஷினை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஷார்ட்கட் வந்து நான் யாருக்குமே அந்தளவுக்கு ரெஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா நமக்கு அது லாஸ்ட் டைமில் வந்து மறந்துடும், குழப்பிடும். ஸோ இருந்தாலும் இப்போ 25 நாள் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா இந்த மின்னல் வேக கணிதத்தை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ மேக்ஸும் உங்களுக்கு ஒரு கிளியர் கிடச்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸும் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு யூனிட் வைஸும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கொஷின் கேட்பாங்க. ஸோ இப்போ நம்ம யூனிட் வைஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு லாஸ்ட்டு 6 month கரண்ட் அஃபேர்ஸை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதை வந்து எப்படி நீங்கள் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருவம் அகாடமியிலே இப்போ 7 days சேலஞ்சுன்னு சொல்லிட்டு யூனிட் வைஸ் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்க ஆப்லேயும் பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்பும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதை மட்டுமே பாருங்கள். அதுலேருந்து பார்த்தாலே நம்ம மோஸ்ட்லி கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கொஷின் கேட்டால் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அதனால் கரண்ட் அஃபேர்ஸில் லாஸ்ட்டு 6 month கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதை நீங்கள் ஏதாவது சேனல் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா துருவம் அகாடமி சேனலே வந்து ஃபாலோ பண்ணலாம். 7 days கரண்ட் அஃபேர்ஸையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ், ஜிகே, மேக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு டிப்ஸு சொல்லிட்டேன். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி படித்தாலும் 160க்கு மேலே மார்க் வந்து கன்ஃபார்மாக எடுக்கலாம். ஓகேங்களா? சரிங்க, 116 போகிறதுக்கு 16 போட்டேன். ஸோ 160க்கு மேலே மார்க் வந்து கட்டாயம் எடுக்கலாம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நல்லா ரிவிஷன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி படிங்க, ஈஸியாக மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன்.
புரியலை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் க்ளியர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.